மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. ஆனால் பெரிய பிரச்சனைகள்னு எதுவும் இல்லாட்டாலும் உடல் நல பாதிப்புகள், உடல் நல கோளாறுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் உடல் நலத்தில் சற்று அக்கறை செலுத்த வேண்டும். சில நேரங்களில் சில தேவையற்ற சில செலவுகள் வந்து சேரலாம். குறிப்பாக இந்த தினத்தில் பணம் யாருக்காவது கொடுக்கும் பொழுது சற்று யோசித்து செயல்பட வேண்டும். அப்புறம் இவன் நம்மள்கிட்ட போய் சொல்லி வாங்கிட்டு போயிட்டானே அப்படின்னு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அதுபோல் ஒரு சூழல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். சிறு சிறு பிரயாணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள், பிரச்சனைகள் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய ஒரு நல்ல தினமாக இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய, பல பாதிப்புகளிலிருந்து நிவாரணம் பெறக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையிறது. வெற்றி வாகை சூடக்கூடிய தினம்னு சொல்லலாம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரையில் எப்படிப்பட்ட ஒரு விஷயங்களிலுமே உங்களுடைய திறமையான ஒரு போக்கு பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து விடக்கூடிய அளவில் செயல்பாடுகள் அமையும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில முக்கிய முடிவுகள் எடுத்து அது லாபத்தை தரக்கூடிய வகையில் அமையும். குறிப்பாக ஷேர் ட்ரேடிங் இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது சரியான முறையில் நீங்கள் அதற்கான ஒரு தீர்வை காண்பீர்கள். நல்ல லாபம் பெறக்கூடிய அளவில் உங்களுடைய தன்மை அமையும். சில புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுதல், அப்புறம் இந்த யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நல்ல ஒரு மாற்றங்களை பெறுவது, இதெல்லாம் தரக்கூடிய, அதாவது உங்கள் மனதளவில் பெரிய மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய, மனசில் வந்து ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையும். அடுத்த கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத சில அலைச்சல்கள், வண்டி வாகனங்களை இயக்கும்போது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் எதிர்பாராத விதமாக சில ஆக்சிடென்ட்ஸு, விபத்துக்கள், இதனால் வந்து கொஞ்சம் மன உளைச்சல்கள்லாம் ஏற்படுவது, இதற்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலுமே கொஞ்சம் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். சில நேரங்களில் எதிர்பாராத தன விரயமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மற்றவர்களுக்காக கொஞ்சம் மெனக்கட வேண்டும். ஒரு அலைச்சல்களை மேற்கொள்வீர்கள். சில நேரங்களில் அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு புகழை தேடித்தரும். மற்றவர்களுக்கு உதவி புரியக்கூடிய அந்த மனப்பாங்கை வந்து ரொம்ப பாராட்டுதல் பெறுவீர்கள். சில நேரங்களில் உங்களுடைய பணத்தை போட்டு செலவு பண்ணி மற்றவங்களுக்கு வந்து நன்மை செய்ய வேண்டும் என்று முனைந்து நிற்பீர்கள். இது உங்களுடைய தினம் என்று சொல்வதை விட பரோபகார சிந்தனையுடன் செயல்படக்கூடிய ஒரு தினமாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு சிறப்பான தினமாக அமையும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிலவும். சில நேரங்களில் சிறு பிரயாணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். நண்பர்களும் உங்களுக்கு உற்ற துணையாகவும் உதவியாகவும் இருப்பார்கள். குழந்தைகளாலும் சந்தோஷங்கள் பெருகும். மனசில் ஒரு பெரிய நிறைவு, அதைவிட ஒரு சந்தோஷங்கள்,
இதையெல்லாம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையிறது. சில நேரங்களில் காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். மனசில் ஒரு குதூகலம் ஏற்படும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிறப்பான தினம். காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள், திருமணம் போன்ற விஷயங்களில் பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நிகழக்கூடிய ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக திரைத்துறையில் இருக்கிறவங்க, இந்த மாஸ் மீடியான்னு சொல்கிற டெலிவிஷன் துறையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ரொம்ப மன நிறைவை தருவது போல அமைந்துவிடும். அதனால் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். அடுத்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். சில வீண் பழிகள் ஏற்படலாம், சில பின்னடைவுகள் ஏற்படலாம், சில நேரங்களில் உடம்பில் காயம் படுறது, உபாதைகள் ஏற்படுறது போன்ற விஷயங்களுக்கு கூட ஏற்படுவதற்கான வழிமுறைகள் இருப்பதால் சற்று எச்சரிக்கையாக தெய்வ பக்தியுடன் இருக்க வேண்டிய தினம். எந்த ஒரு காரியத்தில் இறங்கும் பொழுதும் அதனுடைய பின்விளைவுகளை சிந்தித்து பின் செயல்பட வேண்டும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நல்ல லாபத்தை தரக்கூடிய தினமாக இது அமையும். சின்ன மீனை போட்டு தான் பெரிய மீனை பிடிக்கிறதுங்கிற மாதிரி சில நேரங்களில் உங்கள் செயல்பாடுகள் அமையும். அது நீங்கள் எதிர்பார்த்தபடியே பெரிய அளவு வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தரும். நண்பர்களும் உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாகவும் உதவியாகவும் இருப்பார்கள். நீங்கள் பேசக்கூடிய அந்த சாதுரியமான பேச்சுக்களால் பல விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் லாபகரமான தினம். தொழிலில் நீங்கள் விரும்பக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதனால் ஒரு மன மகிழ்ச்சி, சந்தோஷங்கள், அடைய வேண்டிய இலக்கை நல்லபடியாக அடையிறது, இது எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாகும். எதிர்பாராத விதமாக நண்பர்களுடைய உதவியால் செயற்கரிய விஷயங்களை சாதிக்கக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அற்புதமான முன்னேற்றங்களை சுட்டிக்காட்டக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். சில நேரங்களில் வயசில் பெரியவங்க இவங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டி வரலாம். உங்களுக்கே சில நேரங்களில் உடல் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இந்த சர்ஜரி போன்ற விஷயங்கள் டாக்டர் சொல்லுவாங்க. அது அந்த நிலையை உணர்ந்து அதை செய்யலாம். அது நல்லபடியாக நடக்கும். ஆனால் அது வேண்டுமா வேண்டாமா என்று முடிவெடுப்பது உங்களுடைய கையில் இருக்கிறது. ஆனால் அது போல் சர்ஜரிஸ் எதுவும் நடந்தால் அது வெற்றிகரமாக நடக்கும். மொத்தத்தில் உங்கள் உடல் கூறு சம்பந்தமான சில பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு ஏற்படக்கூடிய நல்ல தினமாகத்தான் விளங்குகிறது. அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தீர்வுக்கு வரும். அதிர்ஷ்டம் என்பது கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாகத்தான் இது அமையும். இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று அக்கறை செலுத்த வேண்டும். ஏற்கனவே உடல்நல பாதிப்போடு இருப்பவர்களுக்கு அது சற்று அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு தீர்க்கமான ஒரு சிந்தனையுடன் செயல்பட வேண்டும். சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரலாம். இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை நல்ல முறையில் கையாண்டு வெற்றி பெறுவீர்கள் என்பதை உறுதியாக நம்பலாம்.